ஹாய் நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் விளாக் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, நான் வந்து மிஷின் தாங்க க்ளீன் பண்ண போறேன். ஏன்னா டஸ்ட் அடிக்கடி வரும். ஸோ ஓகே, இன்னைக்கு ஃபுல்லாவே மிஷினை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு தான் உட்காந்தேன். அது நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா, அந்த பெயிண்ட் ப்ரஷ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ப்ரஷ் ஒன்று வச்சுக்கிட்டு மேலே இருக்கிற டஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுடுவேன். விட்டுட்டு அதுக்கப்புறமா எங்கெங்க மூளை இடுக்குலெல்லாம் டஸ்ட்டு, அந்த தூசி அதெல்லாம் இருக்குதோ, அந்த என்ன சொல்றது, ஒட்டடை அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் லைட்டா இருக்கும் இல்லையா, அது எல்லாமே வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ப்ரஷ் போகாத இடத்துல எல்லாம் இந்த மாதிரி குட்டி ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டோம்னா நல்லா சூப்பரா க்ளீன் ஆயிடும், பர்ஃபெக்ட் ஆயிடும். அதுக்கப்புறமா ஒரு துணியை வச்சு ஃபுல்லா தொடச்சி எடுத்துட்டேன். பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குது. என்னோட ஃபேவரட் இந்த மிஷின் இது. எனக்கு ரொம்ப பிடிச்சிதான் நான் வாங்கினேன். கவர்மெண்ட்ல கொடுத்த மிஷினும் இருக்குது, பட் நான் அதுக்கு இன்னும் யூஸ் பண்ணல. இது மட்டும் தான் யூஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். 2 இயர்ஸ் ஆயிடுச்சு வாங்கி. ரொம்ப நல்லா உழைக்குது, சூப்பரா இருக்கும், ஸ்மூத்தா தைக்கிறதே தெரியாது, அந்த அளவுக்கு ஸ்மூத்தா இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மிஷின் இது. எங்கெங்க ஆயில் போடணுமோ அங்கங்கெல்லாம் ஆயில் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி சுத்தி விட்டுருங்க. அப்பதான் ஆயில் நல்லா சர்க்குலேஷன் ஆகும். அப்புறமா என்னோட கால் பெடல் கூட கொஞ்சம் சவுண்ட் வர மாதிரி இருந்துச்சு. சரி, அதுலயும் நம்ம ஆயில் போட்டு நல்லா சுத்த விட்டேன். அதுக்கப்புறமா சவுண்டே வரல. அவ்வளவுதாங்க. இந்த மாதிரி தான் நான் கிளீன் பண்ணி எல்லாமே பர்ஃபெக்டா எடுத்து வச்சு மூடி வச்சிருவேன். நல்லா இருக்கும். நம்ம தைக்கிறப்போ ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன், ஈவினிங் டைம்ல என்னோட புர்கா வந்து புது புர்கா இது. இதுல வந்து கை மட்டும் ரொம்ப பிளெயினா இருந்துச்சு. கையில புர்காவே பிளெயின் தான். கையில ஏதாவது லேஸ் வைக்கலான்னு தான் நான் இது மீஷோல ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. அஃபோர்டபுள் பிரைஸ்ல தான். மீஷோல பாருங்க, கண்டிப்பா இதெல்லாம் இருக்கும். நான் மோஸ்ட்லி லேஸ் எல்லாம் நான் வந்து கடையில தான் போய் வாங்குவேன். இந்த பிளாக் கலர் வந்து என் கடையில கிடைக்கல. சரின்னு ஓகே, மீஷோல தான் வாங்கினேன் பிளெயின் பிளாக். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா கையில தைச்சேன். இது வந்து பிளாஸ்டிக் மாடல்ல கூட வரும். நம்ம கடைசியா தைச்சிட்டு கட் பண்றப்போ இந்த லைட்டர் வச்சு சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டோம்னா அந்த பர்ஃபெக்டா செட் ஆயிடும். நீங்க தைக்கிறப்போவே பார்க்கலாம், சவுண்டும் எவ்வளவு ஸ்மூத்தா வருது பாருங்க. நல்லா இருந்துச்சு இது தைக்கிறப்ப. ஏன்னா ஆயில் போட்டு எப்பவுமே நம்ம ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தைச்சோம்னா சூப்பரா இருக்கும். இது வந்து தைச்சதுக்கு அப்புறமா நான் சைட்ல இருக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா கட் பண்ணிட்டு அந்த லைட்டரை வச்சு சூடு பண்ணி எடுத்து வச்சிருவேன். அது வந்து நல்லா செட் ஆயிடும். நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே. இந்த கைக்கு பிளைனா இருந்தது எப்படி இருந்துச்சு, இந்த தைச்சதுக்கு அப்புறமா எப்படி இருக்கு பாருங்க. என் குழந்தை வந்து ஃபுல்லா பிச்சு போட்டுட்டா அந்த ரோல்ல இருந்தது. அதுக்கப்புறமா தான் ரோல்ல சுத்தி எடுத்து வச்சேன். இங்க பாருங்க எவ்வளவு பர்ஃபெக்டா இருக்குது. ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ்ல தான் கிடைக்குது மீஷோல. பிளைனா சிம்பிளா இருந்தது கை, இப்ப எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா, சூப்பரா இருக்குல்ல. நான் இந்த மாதிரி தான் பிளைன் பிளாக் தான் தேடிட்டு இருந்தேன், இங்க கடையில எங்கேயும் கிடைக்கல. அதனாலதான் நான் வந்து மீஷோல ஆர்டர் பண்ணேன். நான் எப்பவுமே வந்து லேஸ் எல்லாம் எங்க வாங்குவேன்னு பாத்தீங்கன்னா, அந்த திருவி கனகர் பஸ் டிப்போ ஆப்போசிட்ல ஒரு ஸ்ட்ரீட் போகும், அங்க இருக்கிற எஸ்கே கடையில தான் வாங்குவேன். ஃபுல்லா என்கிட்ட ஏகப்பட்ட லேஸுங்க இருக்குது. ஏன்னா எமர்ஜென்சிக்கு தைக்கிறதுக்காக நான் எப்பவுமே வைப்பேன். அது தைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணேன்னா, லஞ்சு தாங்க ப்ரிப்பேர் பண்ணேன். முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சு சாப்பாடு வடிச்சிட்டேன், இண்டக்ஷன்ல வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னா, ஷாமியா செய்யறதுக்காக தான் அந்த இறால் வடை பண்ணேன். அதுக்குள்ளேயே என் குட்டியா ரசமும் செஞ்சு வச்சிடலான்னு ரசமும் செஞ்சு வச்சுட்டேன். அப்போதான் ஏகப்பட்ட வெயில், முடியவே இல்லை. இருந்தாலும் என்ன பண்றது, வெயிலும் தாங்கித்தானே ஆகணும். ஸோ அதனால அதெல்லாம் கடந்து போறது தானே. இன்னும் 2 மாசம் தான், அதுக்கப்புறமா நார்மல் ஆயிடும். வீடு நல்லா குளு குளுன்னு இருக்கும். சரின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு லஞ்சும் முடிச்சுட்டேங்க. ஷாமியாவும் சூப்பரா ரெடியா வந்திருந்துச்சு. அது சாப்பிட்டுட்டு நல்லபடியா ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தோம். பெரியவங்களும் இருக்கட்டும், குழந்தைங்களும் இருக்கட்டும், அதிகமா வெளியில சுத்தாதீங்க. ஏன்னா வெயில் ரொம்ப அதிகம். ஹீட் ஸ்ட்ரோக் சொல்லி நிறைய வருதுன்னு சொல்லி நியூஸ்ல பாத்திருக்கேன். ஸோ தயவு செஞ்சு நீங்க வந்து ஒரு 4-5 மணி வரைக்கும் வெளியே போகாதுங்க, எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா லீவ் டைம்ல. ஸோ குழந்தைங்கள வெளியில கூட விளையாட விடாதீங்க. தண்ணி நிறைய குடிங்க, ஹெல்த்தியா இருங்க, சேஃப்டியா இருங்க. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.